ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி மலை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. தென்கைலான்னு அழைக்கப்படுகிறது. அது இப்போ எப்பவுமே வழக்கமாக மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் மட்டும்தான் மலை ஏற அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது நாளையிலிருந்தே வெள்ளையங்கிரி மலைக்கு நீங்கள் செல்லலானுங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஏகப்பட்ட பேர் வெளியூர்லேருந்து வர ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மலைக்கு போகிறதுக்காக போன வருஷம் எதிர்பாராமல் மலையில் ஏறவங்க 9 பேர் அடுத்தடுத்து இறந்ததுனால இப்போ சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மலை ஏறும்போது பிளாஸ்டிக் பொருட்கள், உணவுப் பொருட்கள் எதுவும் கொண்டு போனீங்கனாலும் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பொருளை நீங்கள் கொண்டே போனீங்கனாலும் அதை பிரித்து பேப்பர் அந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுவாச கோளாறு, அது மாதிரி இதய கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 3, 6, 7 இந்த 3 மலைகளை ஏறும்போது மருத்துவ முகாம் அமைச்சிருக்காங்க. அங்கே செக் பண்ணி தான் ப்ராப்பராக நல்ல உடல் தகுதியோடு இருக்காங்களாங்கிற செக் பண்ணி தான் மேலே அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செல்றவங்க நல்லா சேஃபாக பத்திரமா அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சேஃபாக நம்ம வெள்ளையங்கிரிநாதரை வழிபடுங்க. பாய்.